இறந்துட்டான் ஒருத்தன். அவன் செத்தவனுக்கு தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். அப்போ யார் கொடுப்பா? அப்போ பூமியில் இங்கிருந்து நாம் கொடுக்கின்றதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்னையா ஏதாவது நம்புகிற மாதிரி சொல்லுங்கய்யா. என்னத்தையா இங்கே ஊற்றுனீங்களா, அவன் அங்கே குடிச்சுக்குவானான்றார். சொல்கிறேன் விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இறந்து போன உயிரானது பூமியை விட்டு மேலோகம் போகணுன்னா அந்த உயிர் ஆன்மாவுக்கு ஒரு 16 அம்சம் இருக்குது, 16 அம்சங்கள் இருக்குது. அந்த அம்சங்களை அதை ஃபில் பண்ணாத வரையில், அது முழுமை அடையாத வரையிலும் அந்த உடல் எடுத்து ஒரு ஆன்மா மேல் உலகத்திலேருந்து வந்து இந்த உடம்பை எடுத்து வந்து பிறந்து வாழ்ந்து முடிச்சுட்டு எத்தனை ஆசை, என்னென்ன ஆசைப்பட்டிருக்கும், அவ்வளவுமா நடந்துருச்சு. பார்க்குறதெல்லாம் அடைய நினைக்கும். காலமெல்லாம் ஏழையாக கிடந்து செத்துருப்பான். எதுவுமே ஒரு நல்ல கார் வாங்கியிருக்க மாட்டான், ஒரு நல்ல துணிமணி உடுத்தியிருக்க மாட்டான், இன்றைக்கி வரைக்கும் நல்ல சாப்பாடு வாழாதவன் இருக்கான். அப்படி வாழ்கிறவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் ஒரு பிள்ளை குட்டியை பெற்று அந்த பிள்ளையை நல்லா இருக்குன்னு நினச்சி வாழ்கிறான். அப்போ இறந்தவர்களுடைய ஆசை அபிலாசைகள் அழியவே அழியாது. எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அது அங்கேயே நிற்கும். அப்பா நினைச்சதை மகன் நிறைவேற்றுவதற்கு நான் அனுபவிக்காட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறத இருக்கும். நீங்கள் இறந்த பிறகு இந்த உடல் 1 வருஷ காலம் பூமியில் இருந்து மேல் உலகத்துக்கு போகணும். அப்போ அந்த 16 அம்சத்தை போக்குறதுக்கு 16 வகையான தவசங்கள் உண்டு. அதனால் இறந்தவருன்னு 10 நாள் 11 நாள் வரையிலும் பார்த்தா ஆன்னு அலைவான், பசியாக இருக்கும். உடம்பு தான் இருக்காது, உயிர் சோல் இருக்குது பாருங்கள், அது அப்படியே அலையும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு பிண்டை வச்சு சாப்பாடு போடுவாங்க, 70 பிரகடனம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. 5க்கு வச்சு அழுகிறது, 8க்கு வச்சு அழுகிறது, 3 இலை போடுறது, 5 இலை போடுறது, இப்படி பலகாரமெல்லாம் வைக்கிறது.